இந்த போட்டோல ஒருத்தனை காமிக்கிறேன்ல, அந்த ஆளை பாத்துக்கங்க. இந்த ஆளு பேரு பொன்சிங், பிடி வாத்தியார். இந்த ஆளு செஞ்ச ஒரு மோசமான கேவலமான விஷயத்தை பத்தி தான் நம்ம இப்ப பார்க்கறோம். தூத்துக்குடி மாவட்டம் உடங்குடி அப்படின்ற ஒரு கிராமத்துல பாத்தீங்கன்னா சல்மா மெட்ரிகுலேஷன் அப்படின்ற ஒரு ஸ்கூல் இருக்கு. அங்கதான் இந்த ஆளு பிடி வாத்தியார வேலை செய்யறாரு. கடந்த மாசம் அக்டோபர் 22ஆம் தேதி டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல ஒரு விளையாட்டு போட்டி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தூத்துக்குடிக்கு ஒரு 5 மாணவிகளை கூட்டு போயிருக்காங்க. அங்க ஒரு விடுதியில ரூம் எடுத்து தங்க வச்சிருக்காரு 5 பேர். அப்ப அந்த விடுதியில அந்த 5 மாணவிகளுக்கும் கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கி கொடுக்குற மாதிரி அந்த கூல் ட்ரிங்க்ஸ்ல சரக்கு கலந்து கொடுத்திருக்காங்க இந்த கேவலமான. அப்புறம் அந்த பிள்ளைங்க கொஞ்சம் மயக்கமானதுக்கு அப்புறம் அவன் என்ன நினைச்சானோ அது எல்லாத்தையுமே பண்ணிருக்கு. அது மட்டும் இல்லாம இதை நீங்க வெளியே சொன்னா உங்களை கொலை பண்ணிடுவேன்னு மிரட்டிருக்கீங்க. அவன் மட்டும் மிரட்டல, அவனுக்கு உடனே அந்த பள்ளியோட முதல்வர் சார்லஸ் வீட்லயும் செயலாளர் சையத் அகமதும் சேர்ந்து மிரட்டிருக்காங்க. ஆனா அந்த 5 பொண்ணுங்க பயப்படாம வீட்டுல போய் சொல்லிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த பள்ளியில படிக்கிற பசங்களோட பெற்றோர்கள் எல்லாம் அந்த ஸ்கூல் முன்னாடி போராட்டம் பண்ணி போலீஸ்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. இதன் அடிப்படையில் போலீஸ் 3 பேரையும் கைது பண்ணிருக்காங்க. கைது பண்ணும்போது அந்த முதல்வரும் செயலாளரும் ஒரு நாடகத்தை போட்டுருக்காங்க. நெஞ்சு வலிக்கு. ஆனா அவங்க ஆக்டிங்க தான் போறாங்கன்னா எவ்வளவு போலீஸுக்கும் தெரிஞ்சிருக்கு, டாக்டருக்கும் தெரிஞ்சிருக்கு. ஆஸ்பத்திரி வந்து அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு போயிட்டாங்க விசாரணை. எனக்கு என்ன கேள்வினா, அந்த முதல்வருக்கும் செயலாளருக்கும் படிக்கிற வயசுலயாவது பசங்க இருக்கும். அது பொண்ணுங்களா இருந்து இந்த பிடி வாத்தியார் அதே பண்ணிருந்த பொம்பளையும் அந்த ஆளும் இதே மாதிரி தான் உடந்தையா இருந்திருப்பாங்களோ.